பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளில் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டு நாமம் புகழ்ச்சி உண்டாகவும் கீர்த்தனை பாடல்களில் 19வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீத பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். அது சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம், வசனங்கள் 7 துவங்கி 14 முடிய. 27ஆம் சங்கீதம் 7 துவங்கி 14 முடிய. சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம், வசனங்கள் 7 முதல் 14 முடிய. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள்.
நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்பது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஜூலை மாதமாகிய இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களை கடந்த 11 நாட்களாக பாதுகாத்து இந்த பரிணாம நாளிலே எங்கள் இல்லங்களிலே நாங்கள் அமர்ந்து உம்மை நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அப்பா உம்முடைய திருவசனங்களை கேட்கவும் எங்களுக்கு நீ தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையை கர்த்தாவே நாங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை தாரும். ஆரம்பம் முதல் நிறைவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஞான பாடல்களில் 210வது ஞானப்பாடலின் 210 1 முதல் 3 கவிகளை பாடுவோம். கர்த்தாவே, உம்மை தோத்தரிப்பேன், நீர் ஒருவர் பராபரனாமே. நான் உம்மையே நமஸ்கரிப்பேன், என் வேண்டுதல் உம்மண்டை ஏறவே. நான் இயேசுவை முன்னிட்டு கூப்பிட, நீர் உமது ஆவியை தந்தருள.
குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பிதாவிடம் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசிதாகத்தோடு அவருடைய கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவிகளாக எங்களுக்கு கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இருதயம் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தருளும். தந்தையாகி கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். ஆ கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன விசுவாசம் கொள்ளுமே வரும் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள்.
கூறுகிறவர்களுக்கு கண்ணு கெட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிற கர்த்தாவே, நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மில் அன்பு கூறவும், நாங்கள் விரும்பக்கூடிய எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய அன்பின் தீயை எங்கள் இருதயத்திலே மூட்டியருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாள்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த ஆராதனை வேளையில வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க கேட்போம். அது எரேமியா தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம். எரேமியா 16:14 முதல் 21. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் நாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலுமிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கிறதும் இல்லை. முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்கதாக தங்கள் காரியங்களினால் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளிலே என் அடைக்கலும் ஆகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாளங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தை என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய உம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. மகிமையுள்ள கடவுளே, தேவரீர் பரிசுத்தர். வல்லமையுள்ள ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். என்றென்றுமுள்ள ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருபப் பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பொதுவான முதல் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 துவங்கி 15 முடிய. 1 பேதுரு 3:8 முதல் 15 வசனங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன ஒருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாக இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுக்கு தன் முதல்களையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும்
கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்பதே. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கென்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறதை காப்பாற்றுவார். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளில் வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவிசேஷ பகுதியையும் வாசிக்க நாம் கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். லூக்கா 5:1 முதல் 11. இயேசு கெனேசரேத்து கடலருகே நின்றபோது திரளான மக்கள் பிதாவுடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடம் நெருங்கி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து மக்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனிடம், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்ல, சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்குகையிலே மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவன் மற்றும் அவன் கூட்டாளிகளான செபதேவின் குமாரர் யாக்கோபும் யோவானும் பிரமித்து போனார்கள். அப்பொழுது இயேசு, பயப்படாதே, இது முதல் நீ மனிதரை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்று அவனிடம் சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ விசுவாசிகளோடு ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பராபனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாளிடத்திலே பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர் என்று உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தீர்ப்பளிக்க வருவார்.
பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்தவ கிறிஸ்தவ சபையும் பசவாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே நாம் அனைவரும் உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபையும் தயவும் செய்வாராக. ஆமென். மீண்டும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஞான பாடலிலே 132 ஞானப்பாடல் 132 முதல் கவியையும் 6, 7 கவியையும் பாடுவோம். தேவரீரை நான் துதித்து ஸ்தோத்தரிக்கிறதற்கு உமது ஆவை அடித்து பலம் தாரும் கர்த்தரே, உமதன்பு மட்டில்லாது மனவாக்குக்கும் எட்டாது உமக்காயிரந்தரம் கர்த்தரே சங்கீர்த்தனம். முதல் கவியையும் 6, 7 கவியையும் பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகுகிறது. ஆமென். திருத்துவ
பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று நாம் சிந்திக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். லூக்கா 5:1 முதல் 11. பின்பு அவர் கெனேசரேத்து கடலருகே நின்றபோது திரளான மக்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலே சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுகளை உட்கார்ந்து மக்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்கள் உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்களும் வந்து 2 படகுகள் கவிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் இதை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் சொன்னார். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இருந்தல் நீ மனுஷனை படிக்கனாக இருப்பான் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதுவே. ஜெபம் செய்வோம். வாழும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீ தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்ப வேண்டும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாக இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உமது சத்தியத்தை கொண்டு எங்கள் உமக்கு வழிக்கச் செய்தலும் உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மையப் பொருள், பிதா தம்முடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தும்படி சிறப்பான பணிக்காக உங்களையும் என்னையும் அழைப்பது அவருடைய கிருபையே. ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்க அந்த பணிக்கு நம்மை அவர் அழைக்கின்றார். அது அவருடைய கிருபை என்று சொல்லி இன்னைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து கெனேசரேத்து கடல் அருகே நின்றார். திபேரியா கடல், கலிலேயா கடல் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இந்த கெனேசரேத்து பகுதி மிகவும் அழகான பகுதி. அந்த கலிலேயா அல்லது கெனேசரேத்து கடலின் மேற்கு பகுதியாக இது காணப்படுகிறது. ஃபெர்டைல் லேண்ட் என்று சொல்கிறார்கள். பழங்கள், தோட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகும். இந்த கெனேசரேத்து அந்த கடல் அருகே அதை சுற்றி 9 பட்டணங்கள் இருந்ததாம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில். இந்த பட்டணங்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்து பிதாவின் போதனைகளை மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் பல இடங்களிலே வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களிலே போய் போதித்தார். மலை பகுதிகளிலே அவர் போய் சென்று போதித்தார். கடற்கரை பகுதிகளிலே, வீடுகளிலே எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு போதனையை கொடுத்தார். உதாரணமாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, மார்க்கு 2 முதல் 2 வசனங்கள். சில நாட்களுக்கு பிறகு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள்.
அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். வசனத்தை போதித்தார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நாம் வாசிக்கிற போது மலைப்பாங்கான பகுதியை அவர் போதித்தார் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு வாசிக்கின்ற இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்துல அவர் கெனேசரேத்து கடலருகே நின்ற போது திரளான மக்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆகவே பல நிலைகளிலே, பல சூழல்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு இங்கு சொல்லப்பட்ட பகுதியிலிருந்து 3 தலைப்பின் கீழ் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளை, கிரைஸ்ட் கமாண்ட்ஸ் என்று சொல்லி நாம் அதை பார்க்க முடியும். எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக போதனையை எளிய முறையிலே கற்றுக் கொடுக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன் கற்பனைகளையும் கட்டளைகளையும் வைக்கின்றார். சென்ற வாரத்தில் நாம் சிந்தித்தோம், பிதா இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராக இருங்கள் என்ற கற்பனையை நமக்கு அவர் உறுதிபட சொன்னார். இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற பகுதியில அவர் சீமோன் பேதுருவை பார்த்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று ஒரு கட்டளையை கொடுத்தார். அநேக இடங்களே இது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுக்கின்றார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 19, 20 வசனங்களை பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். அதே விதமாக யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று அங்கு கட்டளை நமக்கு கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்ததால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். உறுதியாக ஆண்டவர் பல இடங்களிலே அதை நமக்கு உணர்த்துகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல போதனையை கொடுத்தது மாத்திரமல்ல, அங்கு ஒரு கட்டளையையும் கொடுக்கின்றார். மக்களுடைய செயல்பாடுகள், மக்களுடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய அணுகுமுறை, அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுந்த போது எல்லா மக்களும் அது கீழே விழுந்தது என்று சொல்லி மாத்திரம்தான் பார்த்தார்கள். ஆனால் சர் ஐசக் நியூட்டன் மாத்திரம்தான் அது கீழே விழுவது எதனால், புவியீர்ப்பு சக்தியினால் என்பதை கண்டுபிடித்து அவர் மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தினாராம். இங்கு மீன் பிடிக்கிறவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் இரவில் தான் மீன் பிடிக்க செல்வார்கள். அது மட்டுமல்ல, கடற்கரையுடைய ஆழத்திலே மீன்கள் கிடைப்பது கிடையாது. கடற்கரையுடைய ஓர பகுதியிலே மீன்கள் கிடைப்பதில்லை. இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கெனேசரேத்து கடலிலே மீன்கள் அதிகமாக கிடைக்குமாம். அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இங்கு வாசிக்கும் போது அவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து, இரா முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்ட போதும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற சூழலிலே அவர்கள் நின்ற போதுதான் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் நீங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்லி போதனை முடித்த பிறகு அங்கு சொல்லுகின்றார். அதற்கு சீமோன் பேதுரு, இரா முழுவதும் நாங்கள் பாடுபட்டோம், ஒன்றுமே கிடைக்கவில்லை, ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் இப்போது வலையை போடுகிறோம் என்று சொல்லி அவன் சொன்னதை அங்கு காண முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்று நாம் உணர்ந்து பார்க்க முடியும். கீழ்ப்படியாமல் நாம் போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 15,
22, 23. 1 சாமுவேல் 15, 22, 23. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சந்ததிக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். சர்வ தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களில் நினைத்து பார்க்கையும் செவி கொடுத்தாலும் உத்தமம். எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அங்கு சாமுவேல் கற்றுக்கொள்கிறதை நாம் காண்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படுகிற போது அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை காணும்போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறினது. தொழுநோய் மாறி அந்த நாகமாம் குணப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆகவே கீழ்ப்படிய போது முதல்ல அவன் தீர்க்கதரிசன வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. மறுபடியும் உணர்த்தப்பட்ட போது அவன் கீழ்ப்படிந்து குணம் பெற்றான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் நமக்கு தேவை. இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்துடைய 6, 7 வசனங்களை நாம் காணும்போது, லூக்கா 5, 6, 7 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகளும் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்களும் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு, இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சீமோன் பேதுரு செயல்பட்டதினால நிறைவை அங்கு காண முடிந்தது. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை காணும்போது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். எல்லா நிலைகளிலும் பூரணம் வழிந்தோடுகிறது என்று அங்கு தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறதை நாம் காண்கின்றோம். அதே விதமாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 14:20. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதியான துணிக்கைகள் அநேக பேர் 5000 பேருக்கு மேல் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளையும் எடுத்தார்கள். சூப்பர் அபண்டன்ஸ் என்று காண்கின்றோம். எல்லா நிலைகளிலும் நிறைவான ஆசீர்வாதம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் அடிபணியும் போது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். சீமோன் பேதுரு அதற்கு கீழ்ப்படிந்த போது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதை இங்கு நாம் காண முடிகின்றது. அதே போல நாமும் ஆண்டவருடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய ஒப்புக் கொடுப்போமா? இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அழைப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கட்டளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அழைப்பு, டிவைன் கால். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அநேகரை அவர் தெரிவு செய்கிறார், அழைக்கின்றார். அவர் அழைப்பிலே ஞானிகள் அல்ல, அந்தஸ்திலே உள்ளவர்கள் அல்ல, பெரிய பணக்காரர்கள் அல்ல, அறிஞர்கள் அல்ல, எளிய மக்களாய் அவர் தெரிவு செய்தார், அவருடைய ஊழியத்திற்கு என்று அழைத்தார் என்பதை பார்க்கிறோம். சாதாரண மக்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் அழைத்தார். சீமோன் பேதுருவை நோக்கி, பயப்படாதே, நான் உன்னை மனுஷனாய் பிடிக்கிறவராக மாற்றுவேன் என்று இங்கு சொல்லுகிறதை நாம் வாசித்தோம். மீன் பிடிக்கிற தொழில் செய்கின்ற அந்த சீமோன் பேதுரு மனிதர்களை அவன் எப்படி ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்த முடியும், ஆதாயப்படுத்த முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கற்றுக் கொடுத்து வழிநடத்த விரும்புகிறார். முதலிலே பேதுருக்கு தயக்கம் இருந்தாலும் அவன் தன்னை அர்ப்பணித்ததை இங்கு காண முடிகின்றது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன்.
ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் எல்லாரும் ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறவராக இருக்கின்றார். இயேசுவுடைய அந்த அழைப்புக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? சவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்தாலும் ஆண்டவருடைய அழைப்பு அந்த சவுலுக்கு வருகிற போது அவன் இருக்கின்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி அவன் பிரசங்கித்தான். முதலிலே இயேசு கிறிஸ்துவை வெறுத்தான். இயேசு கிறிஸ்துவின் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த போது, இயேசு கிறிஸ்துவாலே அழைக்கப்பட்ட பிறகு அவன் தன்னை இயேசுவுக்காக ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து பிரசங்கம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரையும் ஆதாயப்படுத்துவதற்காக, எல்லா தரப்பு மக்களையும் ஆதாயப்படுத்துவதற்காக தன்னை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வசனங்கள். 1 கொரிந்தியர் 9:20லிருந்து 22. யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாக இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் பலவீனருக்கு பலவீனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்பதை அந்த வசனத்துல எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய வசனத்தை சொல்வதற்கு தன்னை அர்ப்பணித்தார். இன்று நம்மையும் ஆண்டவர் அப்படி அழைக்கிறவராக இருக்கிறார். இதற்கு ஆண்டவருடைய வசனத்தை எடுத்துச் செல்வதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்குவதற்கு நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு நாம் செவி கொடுப்போமா? மூன்றாவதாக அடியார்களின் அர்ப்பணிப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கட்டளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அழைப்பு, அடியார்களின் அர்ப்பணிப்பு. இயேசு கிறிஸ்து அழைத்த போது சீமோன் பேதுரு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது சற்று தயங்கினான். ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு போக வேண்டும், நான் பாவியான மனுஷனாய் இருக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றான். அவன் பிடித்த மீன்கள், அவனுடைய சொந்தமான படகு, வலைகள், நண்பர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் சென்றதை இங்கு நாம் வாசிக்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பாண்டவர்களே, அந்த இடத்துல அந்த சீமோன் பேதுரு தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு யூதராக இருக்கிறார். ஆனால் இவன் மீன் பிடிக்கின்ற அந்த தொழில் செய்கிற மனிதன், கலிலேயா பகுதியிலிருந்து வந்த ஒரு மனிதன். அந்த காலத்தில் யூதர்கள் கலிலேயா மக்களை அவர்கள் வெறுப்பார்கள். மிக்சடு ரேஸ் என்று சொல்லி அவர்கள் எந்த நிலையிலும் அவர்களோடு கூட சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். அந்த பகுதியிலிருந்து வந்த இந்த மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறதை இங்கு நாம் வாசிக்கின்றோம். அவருடைய அர்ப்பணிப்பை தொடர்ந்து நாம் பார்க்க முடிகின்றது. எல்லாவற்றையும் கர்த்தருக்காக அவன் பணி செய்வதற்கு எல்லாவற்றையும் விட்டு பின் செல்கின்றான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்து, லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றான். இங்கு தன்னுடைய அந்த பிசினஸை அவன் விட்டுட்டு போகிறதை நாம் காண்க முடிகின்றது. ஊழியத்தின் பாதையிலே நமக்கு நெருக்கம் உண்டு, துன்பம் உண்டு. ஆனாலும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்தான் என்பதை நாம் பல மக்களை காண முடியும். எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அந்த எரேமியா தீர்க்கதரிசியை காணும்போது கண்ணீரின் தீர்க்கதரிசி அல்லது கண்ணீர் விடும் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள்.
ஒரு குகையிலே போய் மக்களுக்காக கண்ணீர் வடிப்பாராம். எரேமியாவின் குகை என்று அது அழைக்கப்படுகிறது. துன்புறுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, பல நிலைகளிலே துன்புறுத்தப்பட்டார். எகிப்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டார். எப்பொழுதும் ஆண்டவருடைய பிதாவினுடைய வார்த்தைகளை தெளிவாக எடுத்துரைக்க போது அது மக்களுக்கு விரோதமாக இருந்தது என்பதனாலே அவர் துன்புறுத்தப்பட்டாராம். பணியிலே உறுதியாக நின்றவர் அவர் கல்லெறிந்து கொல்லப்பட்டார் என்று சொல்லி ஒரு செய்தியும் நமக்கு இருக்கிறது. ஆகவே அவருடைய அர்ப்பணிப்பை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த பவுலும் பல நிலைகளிலே அவர் தன்னை அர்ப்பணித்து துன்பப்படுத்தப்பட்டார். யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக. நான் எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை காணும்போது, பிலிப்பியர் 3:8, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன். பவுல் அர்ப்பணிப்பை இங்கு பார்க்க முடிகின்றது. அதே போல மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியாருடைய அர்ப்பணிப்பு, ஆண்டவருக்காக பல நிலைகளிலே அவர் நெருக்கப்பட்டாலும் அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அதன்படிதான் நான் வாழ்வேன், அதை தவிர இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்பதை அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பிலே வெளிப்படுத்தினதை நாம் வாசிக்கின்றோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் பேசுகிறேன். Here I stand என்று சொல்லி, எந்த துன்பம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதராக அவர் இருந்தார் என்பதை இங்கு நாம் காண்கின்றோம். மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையினுடைய அர்ப்பணிப்பை சற்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதே விதமாக நம்முடைய திருச்சபைக்கு ஆரம்ப காலத்திலே வந்த பர்த்தலமேயு ஜீகன்பால் ஐயர் அவர்களும் ஹென்ரிச் ப்ளூச்சர் ஆகியவர்களையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஜூலை மாசத்துடைய கடந்த 9ஆம் தேதி அந்த மிஸ்ரியோ தோத்திர பண்டிகையில அப்படிப்பட்ட மக்களை குறித்து நாம் சிந்தித்தோம். பர்த்தலமேயு ஜீகன்பால் அவர்கள் 13 ஆண்டுகள் மட்டுமே இந்து தேசத்திலே பணி செய்தார். அவருடைய அர்ப்பணிப்பு மேலான அர்ப்பணிப்பு. இந்த இந்திய தேசத்திற்கு அவர் வந்தபோது அவரை வரவேற்க ஆட்கள் இல்லை. சுடு மனநிலையே அவர் நிற்க நேரிட்டது. பல நிலைகளிலே துன்பமாய் அவர் பல நிலைகளிலே பாடுபட்டவராய் ஊழியத்தை நிறைவேற்றினார். அதற்கு அவருடைய அர்ப்பணிப்பு தான் முக்கியமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் அடியார்கள் தன்னை அர்ப்பணித்து பணி செய்ததினாலே தான் ஊழியத்தை அவர்களாலே நிறைவேற்ற முடிந்தது என்பதை இங்கு நாம் காண்கின்றோம். மோசேயுடைய வாழ்க்கையில மோசே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். பல நேரங்களிலே அந்த மக்களை வழிநடத்திய போது கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அர்ப்பணிப்பில் உறுதியாய் நின்ற மனிதன் என்பதை மோசேயை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அர்ப்பணிப்பை குறித்து நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்காக மக்களை ஆதாயப்படுத்த முன் வருவோமா? அந்த அர்ப்பணிப்பில் நாம் உறுதியாக நிற்போமா? பல நிலைகளில் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், அவருடைய ஊழியத்தினுடைய அந்த காரியங்களை நிறைவேற்றுவேன், ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போமா? அப்பொழுதுதான் நிறைவான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இங்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல நித்தியத்திலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். லூக்காவிலே 18ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கும் போது, லூக்கா 18:29-30 வசனங்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றாரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட எவனும் இன்மையிலும் அதிகமானவைகளையும் மறுமையிலும் நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்காக அர்ப்பணிக்கின்றவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அடியாரின் அர்ப்பணிப்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல நாமும் அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் நம்மிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கட்டளையை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அந்த அடியார்கள் அர்ப்பணித்ததை போல நாமும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து எல்லா நிலைகளிலும் நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே,
கடவுள் தமது பரிசுத்த வார்த்தையை இப்போது நமக்கு மறுபடியும் அருளினபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாறி ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்து நற்கதிகளை தரும்படி நமக்கு ஆன்ம பலத்தை அருளுமாறு அவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையிலும் நோய், வறுமை முதலியவற்றால் வருந்தவரையும் தங்களுக்காக ஜெபம் செய்வதை கேட்டுக்கொண்டவரையும் கடவுள் முன்னிலையில் நினைவு கூறுவோமாக. கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் முதலின் கனியாகிய தோத்திரங்களை அவர் மூலமாய் கடவுளுக்கு எப்பொழுது செலுத்துவோமாக. நன்மை செய்யவும் உங்களிடம் உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து விடவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட வழிகளை கடவுளுக்கு உகந்தவை. நன்மை செய்து சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் மனம் தளராதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். ஆகையால் நமக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கேற்றவாறு யாவருக்கும் முக்கியமாக விசுவாசப்படுவர்களுக்கு நன்மை செய்வோமாக. பராவுடைய சொல்லுக்கடங்காத ஈவுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எந்நாளும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடலின் 125வது ஞான பாடல். இயேசுவே உம்மில் நிலைத்து உமக்கு ஊழியம் செய்வேன், என்றும் உமக்கே பிழைத்து தேவரரை பின் செல்வேன். திராட்சை செடி தன்னுடைய சாரம் கொடி கூட்டுமே, இவ்வாறு அடியனுடைய ஜீவன் பலமும் நீரே. முதல் 3 கவிகளை பாடுவோம்.
நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்புள்ள பராபரனே, எங்கள் ஒன்றான மீட்பரின் பிதாவே, இந்த உலகத்தில் உள்ள உமது திருச்சபையை நீர் கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களாகிய நாங்கள் உறுதியான போதனை நிற்க துணை புரியும். எங்கள் பேராயர், குருவானவர்கள், ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கிற மக்களையும் பிற இடங்களிலே வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் உடைய பசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும், முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரில் உம்மிடம் திருப்பியருளும். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை புரியும். அறுவடை ஆண்டவரே, உமது அருளைக்கென்று உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்கள் இடையே அனுப்ப உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களையும் உமது ஆவியால் நிரப்பியருளும். உமது அறுவடைக்கென்று அனுப்பப்பட போகும் இந்த புது ஊழியரை கொண்டு எங்கள் சபைகளுக்கும் நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருக செய்யும். உலக அதிகாரிகள் எல்லாருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றம் அடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டி அருளும். நாங்களும் பாவமான யாவற்றையும் வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும், நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை புரியும். எங்களிடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரணவசல் இருக்கிறவர்கள், பல வகையான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லாருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்ம பலமும் அளித்தருளும். பரமபிதாவே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதனால் உம்மிடமிருந்து எந்த வகையான நன்மை பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்திட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயற்காற்று, பெருவெள்ளம், இடியினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரிடும் மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகளில் என்று எங்களை நீர் விலக்கி காத்தருளும். நிலம் தரும் விளைவை செழிக்கச் செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பேற வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லா நாட்டின் மக்களுக்காக, எல்லா ஊரில் இருக்கிற மக்களுக்காக, எல்லா கிராமங்களில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால சூழலில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ் கிருமியிலிருந்து எங்களை நீர் காப்பாற்றுவீராக. அந்த தாக்கம் முற்றிலுமாய் குறைந்து போவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, எங்கெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்களுக்கு நீர் விடுதலை தரும்படியாய் இயேசுவே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தருடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வழி நடத்தும். எங்கள் நாட்டிலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை தாருங்க. அதற்காக ஆண்டவரே, எங்கள் ஆட்சியினுடைய மக்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. கர்த்தர் எல்லாரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்ற வேண்டிய எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்களிடம் கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல் நீங்கள் பாவக்கடங்களை எங்கள் மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதரும் தீமை விளைவிச்சுட்டுக் கொள்ளும். இது என்ற ஆட்சியும் மதமும் மகிழ்ச்சியும் என்றென்றைக்கும் உம்முடைய சுவாமி, ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்களிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக ஞான பாடல் 208ஆம் ஞான பாடல் 5ஆம் கவியை நாம் பாடுவோம். நிறைவு பாடலாக ஞான பாடல் 208ஆம் ஞான பாடலின் 5ஆம் கவி. யாவரும் என்னண்டை வாருங்களேன், நீங்கள் வேறெங்கும் அலைய வேண்டாம், தேவையாம் நன்மையை நான் தருவேன், தாகமுள்ளோருக்கு வேண்டியதாம் ஜீவ தண்ணீர் இங்குண்டே, என் அன்பாக கூறின இயேசுவை பற்றுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.